வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்குப்பஞ்ச தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காய். காய்கறி மருத்துவத்தில் கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் உங்களுக்கு நரம்பு மண்டலத்தில் செயல்படுது. விட்டமின் கே நிரம்பி உள்ளது. ஆனி மாதத்தில் விளையக்கூடிய காய், நிறையா கிடைக்கக்கூடிய காய் இது. இதில் விட்டமின் கே இருக்கனால உங்களுக்கு ரத்தத்தில் உரையிற தன்மையை விட்டமின் கே தான் ரத்தத்தை உரையும். இப்போ நீங்கள் ஒரு கத்தி ஏதாவது லைட்டாக கையில் பட்டு இதுவாகிடுச்சுன்னு வைங்க, ப்ளீடிங் வேகமாக வெளியே வரும். அப்போ நம்ம தண்ணியை ரத்தம் நிற்கிறதுக்கு நம்ம குழாயில் காமிப்போம், இல்லைன்னா ஈர துணி வச்சு கட்டுவோம். அப்படின்னு சிலவங்களுக்கு நிற்காது, போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு விட்டமின் கே கம்மியாக இருக்கும் ரத்தத்தில். அதனால தான் ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகாமல் போய்கிட்டுருக்கும். அப்போ இந்த கொத்தவரங்காய் நீங்கள் எடுத்துக்கும் போது விட்டமின் கே தாது சத்து நம்மளுக்கு கிடச்சிரும் உடம்புக்கு. அப்போ ரத்தத்தை உரையிற தன்மை உங்களுக்கு உடனே வெளியே வந்தால் உறைஞ்சி போயிடும், ரத்தம் வராது, நின்று ஸ்டாப் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த கொத்தவரங்காயை எடுத்துக்கலாம். விட்டமின் கே குறைவாக இருக்கவங்க இந்த கொத்தவரங்காயை எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, இது நரம்பு மண்டலத்தில் செயல்படுது. நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இந்த கொத்தவரங்காய் எடுத்துக்கும் போது அது சரியாயிரும் உங்களுக்கு. இது நரம்பியல் நிபுணராக செயல்படுது, வலி நிவாரணியாக செயல்படுது. பெயின் கில்லர் மாத்திரைக்கு பதிலாக இதை சாப்பிட்டிங்கன்னா எந்த பெயின்னாலும் சரியாயிரும். பார்த்திங்கன்னா இது பெயின் கில்லராக செயல்படுது. உங்களுக்கு பக்கவாதம் வரவங்களுக்கு கை கால் இழுத்துக்கிடுச்சு அப்படின்னா நரம்பு எங்கேயோ உங்களுக்கு ரத்த நாளம் எங்கேயாவது வெடிச்சிருக்கும், இல்லை பிளாக்காக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பக்கவாதம் வருது. அதுக்கு இந்த கொத்தவரங்காய் நீங்கள் டெய்லி சாப்பிடும்போது அது சரியாயிரும். பக்கவாதம் இப்போ தான் வந்திருக்குன்னா ஒரு வாரத்தில் இந்த கொத்தவரங்காய் சாப்பிடும்போது ஒரு வாரத்தில் சரியாயிடும். ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா இந்த கொத்தவரங்காய் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தரும். விடாமல் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த நரம்பு எவ்வளோ தூரம் இதுவாக இருக்கும். ஏன்னா பக்கவாதம் வந்தவங்களாம் உடனே செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த இதெல்லாம் சரியாயிரும். பார்த்திங்கன்னா நாளாச்சுன்னா அப்படியே நின்று போயிடும். அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டாடணும். அதனால் இந்த கொத்தவரங்காய் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது தான் அதோட பயன் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா காக்கா வலிப்பு காக்கா வலிப்பு நரம்பு சம்மந்தப்பட்டது தான். அப்போ இந்த காக்கா வலிப்பு வரவங்க இந்த கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டாங்கன்னா திரும்ப காக்கா வலிப்பே வராது அவங்களுக்கு. அப்புறம் பர்கின்சன் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், நடுக்குவாதம் அப்படியே வயசானவங்களுக்குலாம் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் சிலவங்களுக்குலாம். அதாவது மூளையோட கண்ட்ரோலில் நரம்பு இல்லாமல் இருக்கும். அதனால தான் அந்த பர்கின்சன் நோய் வருது. அந்த பர்கின்சன் நோய்க்கு இந்த கொத்தவரங்காய் எடுத்துக்கும் போது அந்த பர்கின்சன் நடுக்குவாதம் சரியாயிரும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணில் மெட்ராஸை வந்துச்சுன்னா இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டிங்கன்னா மெட்ராஸை சரியாயிரும். ஏன்னா ரத்த நாளம் அப்படியே சிகப்பாக இருக்கும் உங்களுக்கு கண்ணுலாம். இந்த கொத்தவரங்காய் எடுத்துக்கும் போது அந்த மெட்ராஸை சரியாயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா மூட்டுவாதம், முடக்குவாதம் எல்லாத்துக்குமே இந்த கொத்தவரங்காய் நல்லது. மூட்டு வலிக்கலாம் இந்த கொத்தவரங்காய் சுகர்காரவங்களுக்கு மூட்டு வலிக்கலாம் இது சூப்பராக கேட்குது. மற்றவங்களுக்கு இந்த கொத்தவரங்காய் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர்காரவங்களுக்கு மூட்டு வலி உடனே சரியாயிடுது. மற்றவங்களுக்கு இந்த கொத்தவரங்காயோடு சேர்த்து நீங்கள் புள்ளங்காயும் எடுத்துக்கும் போது தான் அந்த மூட்டு வலி சரியாயிடுது. காலையில் கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாயந்தரமாக நீங்கள் புடலங்காய் எடுத்துக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கடித்து சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கடித்து சாப்பிட்டிங்கன்னா 4 கொத்தவரங்காய் போதும். பிஞ்சு கொத்தவரங்காய் தான் வாங்கிக்கணும். பிஞ்சு கொத்தவரங்காய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். 4 கொத்தவரங்காய் சாப்பிட்டா போதும். அப்படியே கடித்து சாப்பிட்டா ஜூஸாக போட்டிங்கன்னா 10 கொத்தவரங்காய் சின்ன சின்னமாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஆட்டமில் குத்தியாக அடித்து வடிகட்டி குடிக்கணும். அது நுரையாக இருக்கும். நீங்கள் கடித்து சாப்பிட்றதான் நல்லது. இல்லைனா நீங்கள் உங்களுக்கு ஜூஸாக குடிக்கிறனாலும் குடிக்கலாம். இப்படி கொத்தவரங்காய் நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்றது நல்லது. சிலவங்க சேர்ப்பாங்க, சிலவங்க சொல்லுவாங்க கொத்தவரங்காய் வாயு அப்படின்னு நிறையா பேர் சேர்க்காமல் இருப்பாங்க. கொத்தவரங்காய் வேக வச்சிங்கன்னா தான் வாயு, அதில் உள்ள சத்துலாம் அழிஞ்சு போயிடும். அப்புறம் வாயு தான் உள்ளே உண்டாகும் உங்களுக்கு. பச்சையாக சாப்பிடும்போது தான் அதோட சத்து கிடைக்கும். வாயு பிடிக்காது உங்களுக்கு. பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள், வாயு இருக்காது. நீங்கள் ஊச்சோ வேக வச்சோ சாப்பிட்டா தான் அதில் வாயு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதில் உள்ள சத்து பூரா அழிஞ்சு போயிடுது. அதனால் கேஸ் உருவாகுது உங்களுக்கு. அதனால் பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த கொத்தவரங்காய் எடுத்துகிட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.